நாட்டின் வளங்கள் அனைத்தையும் தொழிலதிபர் அதானிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தாரை வார்ப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மராட்டிய சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைவதை முன்னிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தை வைத்து அது பிரதமர் நரேந்திர மோடியின் பாதுகாப்பு பெட்டகம் என்றும் அதனை திறந்து காட்டி மோடியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் அதானிதான் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தார். நாட்டின் வளங்கள் அதானிக்கு தாரை வார்க்கப்படுவதாகவும் பிரதமருக்கு தேவையான ஆதரவை வழங்கிவிட்டு தனக்கு வேண்டியதை அதானி பெற்றுக்கொள்வதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். एक है तो सेफ है, ये नरेंद्र मोदी जी की महाराष्ट्र सरकार की स्ट्रेटजी है. हम आपको ये दिखाना चाह रहे हैं. मुश्किल खुलता है ये देखिए, एक है तो सेफ है, देख लीजिए. और ये स्ट्रेटजी का लक्ष्य है, देखिए एक है तो सेफ है. धारावी का मैप है, ये भी दिखा दीजिए. दूसरा पोस्टर दीजिए. ये एक लाख करोड़ रुपए का धंधा चल रहा है. ये आप देखिए, हमारे प्रधानमंत्री जी और अदानी जी एक साथ खड़े हैं. एक हैं तो सेफ हैं और ये लक्ष्य है. மராட்டியத்துக்கு வரவேண்டிய 7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் வேறு மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஆனால் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.